ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, இன்று உன்னை தேடி வந்த காரணத்தை தெரிந்து கொள். நான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடந்திருக்கிறது. அதை உன்னிடத்தில் தெளிவுபடுத்தத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன். அன்பு பிள்ளையே, நான் என்னவெல்லாம் நினைக்கிறேனோ அதற்கு எதிர்மறை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று தெரியாமல் நானும் குழம்பித்தான் நின்றேன். பிறகுதான் நானும் தெளிவடைந்தேன். உனக்கும் தெளிவுபடுத்தத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் என்றும் என் பிள்ளை எந்த காரியத்திலும் சிக்கி தவிக்க கூடாது, எந்த வேதனையிலும் இருக்கக்கூடாது, முழுமையான சுகத்தை என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான், உன்னிடத்தில் இருக்கும் அத்தனையும் தீர்க்க வேண்டும் என்றுதான் நான் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறேன். நோய் நொடிகள் வந்து விடாமல் உன் கைகால் சுகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் இருப்பதையெல்லாம் சரி செய்ய நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் இங்கே நடப்பது சரியில்லாத காரியமாகத்தான் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக நடக்கும் காரியங்களால் என் மனமும் குழம்பித்தான் போயிருக்கிறது. ஒன்றா இரண்டா, எதை சரி செய்வது, எதை உன்னிடத்தில் எடுப்பது, எதை உன்னிடத்தில் கொடுப்பது என்று குழப்பமாக நின்று விட்டேன். தங்கமே, என்னை நீ மன்னித்து விட வேண்டும். சில காரியங்களை உன்னிடத்தில் சொல்லக்கூடாது என்றுதான் நானும் நினைத்து தவித்து வருகிறேன். சொன்னால் நீ என்னிடம் கேட்பாய், எதற்காக இது போல வாக்கு கொடுக்கிறீர்கள் தாயே, என் மனம் தாங்கவில்லை என்று. அப்போது முன்பே சொன்னால் நீ சுதாரித்துக் கொள்வாய் என்றுதானே உன்னிடத்தில் கூறுகிறேன். நடந்து முடிந்த பிறகு உன்னிடத்தில் வந்து சொன்னால் அதற்கு தெய்வம் தேவையில்லையே. அன்பு பிள்ளையே, எது வருகிறதோ, எது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி நீ முழுமையாக தெரிந்தால்தானே அதனிடமிருந்து சுலபமாக விலகி நிற்பாய். ஆனால் உனக்கு அதுவும் சொல்லக்கூடாது. எப்போதும் நல்லதையே சொல்லிக் கொண்டிருக்க நல்லது மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறதா என்று நீயும் யோசிக்க வேண்டாமா? உன் அன்னை ஏன் உன்னை தேடி வருகிறேன்? எதிலும் நீ கவனமாக இருக்க வேண்டும், முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதானே உன்னை எச்சரிக்க வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்டால் நான் எதை சொல்வேன் உன்னிடத்தில்? இப்போதும் நான் நினைத்தது நடக்கவில்லை, ஏருக்கு மாறாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உன்னை பிடித்திருக்கும் அந்த உன் எதிரியின் கெட்ட தீய எண்ணங்கள் உன்னை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நான் அவனை அழிக்க வேண்டும் என்று சென்றேன். ஆனால் உன்னிடத்தில் இருக்கும் ஒரு சிறு தவறு, உன்னிடத்தில் இருக்கும் அந்த அவநம்பிக்கை அவனை என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறது. தங்கமே, நான் என்ன செய்வேன்? என் பிள்ளையே, கூடிய விரைவில் உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று போராடிய உன் தாய்க்கு நீயும் உதவியாக இருக்க வேண்டாமா? உன் அவநம்பிக்கை என்னை தடுத்து நிறுத்துகிறது. வேண்டாம் என்று நான் சொன்ன காரியத்தை நீ செய்து என்னை தடுத்து நிறுத்தி விடுகிறாய். எந்த காரியத்தையும் செய்ய விடாமல் முதலில் உன்னை நீ சரி செய்து கொள். அப்போதுதான் என்னால் தெளிவாக வேலை செய்ய முடியும். தாயே கொடுங்கள், தாயே பாருங்கள், தாயே செய்யுங்கள் என்று சொன்னால் மட்டும் போதாது. அதற்கு உன்னுடைய பங்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை நீ செய்தால்தான் என்னால் தெளிவாக எதையும் செய்ய முடியும் என்று உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். எதுவும் நடந்து முடிந்த பிறகு தாயே என்று அழுது பயனில்லை பிள்ளையே. இப்போதும் உன் அருகில் தான் நிற்கிறேன். உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய் என்று பார்த்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை நீ மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையை இன்னும் வலுப்படுத்த வேண்டும். தங்கமே, உன்னிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டால் போதாது. உன்னிடத்தில் இருக்கும் செய்வினைகளும் உன் கர்மாவும் உன் விதியும் ஒட்டுமொத்தமாக உன்னிடம் சேர்ந்து உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருப்பது உன் எதிரிக்கும் சுலபமாகத்தானே இருக்கிறது. அதையெல்லாம் வெல்ல வேண்டும் என்று நீ நினைத்தால் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை அதிகரித்து விடு. உன் நம்பிக்கையை எனக்கு காணிக்கையாக கொடு. உன் காணிக்கையை நான் பலப்படுத்தி என் பலத்தை அதிகரித்து உன்னை பிடித்திருக்கும் அத்தனையும் ஒழித்து விடுவேன். உனக்காக காத்திருக்கிறேன். உன் காணிக்கையை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஓம் சக்தி.
நன்றி.